ஜின்ன்றது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. ஜின்னு அப்படின்னு குறிப்பிட்டு எல்லா மக்களுக்கும் தெரியாதுல்ல, அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கா? வேறு எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஜின்னால் குணப்படுத்த முடியும். நாளைக்கு இறக்குற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து நம்ம காப்பாற்றித்தார். ஜின்னோட உருவம் எப்படி சார் இருக்கு? அம்மா, இப்போ நீங்கள் கடவுளை கும்பிடுவீங்க, கடவுளோட உருவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் காட்டுவீங்களா? இல்லை, கண்டிப்பாக என் இடத்துல வந்தால் நான் காட்டுவேன். ஒரு மீடியாவில் ஜின்னை நான் இது காட்டியிருக்கிறேன். இஸ்லாத்துன்றது இல்லை, இப்போ கிறிஸ்டின்ன்றது இல்லை, இந்துன்றது இல்லை, ஜின்னு எல்லாருக்குமே பொது தான். பிளாக் மேஜிக்குக்கும் ஜின் மாந்திரிகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ஜின் பார்த்திபன் அவர்களை சந்தித்து ஜின்னை பற்றின நிறையா விஷயங்கள், ஜின்னை பற்றின மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஜின் மாந்திரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் கேட்குறேன், ஜின் மாந்திரிகம் அப்படின்னா என்ன? ஜின்ன்றது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. காலகாலமாக இப்போ கடவுள்ன்றது கூட நம்ம நாட்டில் மட்டும்தான் தெரியும். முருகர், பரமசிவன் இப்படி இருக்கும், பார்வதி இப்படி இருக்குன்னு. ஆனால் மற்ற நாட்டில் அரபு கண்ட்ரியில், கிறிஸ்துவர் கண்ட்ரியில் தெரியாது. ஆனால் ஜின்ன்றது வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும்மா. அதான் ஜின். உலகம் ஃபுல்லாக தெரியும் சொல்கிறீங்க. ஜின்னு தீவு, குட்டி குட்டி தீவுலேருந்து பெரிய பெரிய நாட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஜின்னு. ஏன்னா நம்ம இங்கேயே இருக்கிறதால அது உங்களுக்கு சரி வர தெரியாது. இங்கே வந்து தெரியாது. உலகம் பூரா தெரியுறது ஜின்னு தான். உலகம் பூரா தெரியும். மலேசியாவிலேருந்து அண்டை வெளி மாநிலம் எல்லாமே தெரியும், வெளிநாடெல்லாமே. சரி, நீங்கள் சொன்னீங்க உலகம் ஃபுல்லாக தெரியும் ஜின்னு. ஜின்னு நம்ம ஊர்லலாம் இருக்கா? மெயினாக உலகம் பூரா இருக்கிறது நம்மளது உலகத்தில் தானம்மா இருக்குது, இந்த நாட்டில் தான். கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன யோசிப்போம், சாமி, கடவுள், அப்புறம் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. மாந்திரிகம், மந்திரம், எந்திரம், தந்திரம், இந்த மாதிரி பூஜை, இந்த மாதிரி தான் போயிடுவேன். ஜின்னு அப்படின்னு குறிப்பிட்டு எல்லா மக்களுக்கும் தெரியாதுல்ல, அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது வந்து இப்போ நாங்கள் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு தெரியல. இருக்கிறத பாதித்து அவங்களா தான் நம்ம கிட்ட வராங்க. எனக்கு இந்த மாதிரி ஜின் பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி சரி பண்ணுங்க, காதில் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு தூக்கத்தில் எதுவும் நடக்கும், வீட்டில் அந்த பொருள் உருட்டுது, எங்கே மதுரையிலேருந்து, பம்பாயிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து அங்கங்கே இருந்து அவங்க தானே வராங்க. நாங்களாக தேடி யாரையும் கூப்பிட்றது இல்லையே. சரி, ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உடல்நிலை மாறி போயிடும், குடும்பமே அழிவு பாதி போயிடும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க குறுகிய காலத்தில். அதுலேயே தெரிஞ்சிடும் ஜின்னோட பாதிப்புகள். ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க உடம்பு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டாகும்? உடம்பு பாதிப்பு மட்டும் இருக்காதும்மா, குடும்பமே சிதைஞ்சு போகும். இப்போ மலேசியாவிலேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க என் வீட்டுக்கு. சரி, சரிங்களா? அந்த குழந்தையோட செய்கைகள் மற்ற குழந்தைகளுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் சார்? பெரியவங்க செய்கிற சேட்டையெல்லாம் செய்வான். மண்டையில் எடுத்து அடிச்சுக்குவான், கழுத்தை எடுத்து குத்திக்குவான். இது கிட்டத்தட்ட 25 நாளாக சாப்பாடே இல்லை. இன்னி வரைக்கும் அவனுக்கு அந்த எஃபெக்ட், பாதிப்பு எதுவுமே உடம்புல தெரியாது. நல்லா தெளிவாக நடப்பான், தெளிவாக போவான். கிட்ட யார் போனாலும் எடுத்தாலும் எடுத்து அடிப்பான். சரி, சரிங்களா? ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு மனம் குன்றிய மாதிரி இருக்கும். பையன் நல்லா இருக்கிறான், மென்டாலிட்டி, எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்கே போனாலும் நல்லா இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலேசியாவிலேருந்து இங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாங்க. பார்த்து வந்து இப்போ என்கிட்ட கொண்டாந்துருக்குறாங்க. சரி, ஓகே. அது வந்து பல விதத்தில் தரும் ஜின்னு. குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஒரு குறி வச்சு வந்து ஜின் அவங்கள பிடிச்சிக்கிறோமா? ஜின்னால் ஜின்னால் எந்த குடும்பமும் அழியிறது கிடையாதும்மா. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க செய்கிறதால தான், ஜின்னை வச்சு செய்கிறதால, அது ஏவி விடுறதால தான். ஜின்னுன்னு அது பாவத்தில் யாரும் விட தேவையில்ல. நெருப்பு என்ன பண்ணுது, புரியுதுங்களா? அது பாட்டுக்கு அது இருக்குது. காற்று என்ன பண்ணுது, அது ஒரு புயலாம் மாதிரி அடிக்கிறது இல்லையா? மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நெருப்பை நம்ம பற்ற வைக்கிற விதம் தான் இருக்குது. சரிங்களா? வீட்டுக்குள்ளேயும் பற்ற வைக்கலாம், வீட்டையே பற்ற வைக்கலாம். அந்த மாதிரி தான் ஜின்னு. நம்ம வந்து ஜின்னுன்னு குறை சொல்கிறது கிடையாது. அதை வச்சு செய்கிறதால தான், குடும்பத்தை சொத்துக்காக செய்கிறது. ஏன் ஒரு வீட்டில் பக்கத்தில் கார் பார்க்கிங் பிரச்சனை, இதே சென்னையில், இங்கே திருவான்மையூர்லேயே நடந்திருக்குது. அந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி செய்வினையால் செய்கிறது தான். இப்போ செய்வனை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ஜின்னோ ஏதோ ஒரு பெரிய சக்தியை கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கணும், ஒரு மனுஷனை அழிக்கணும்னு செய்யும்போது அவனுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும்ல, அந்த குலதெய்வத்தை மீறி தானே அவனை நெருங்க முடியும். எப்படி ஜின் வந்து அதை நெருங்குது? அதை தான் நானும் கேட்குறேன். வீட்டுக்குள்ளேயே ஃபோட்டோ இருக்குது, அவங்க வீடு ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ இருக்குது, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் நேரம் எங்ககிட்ட நேரடியாக வர்றது கிடையாது யாருமே. இதெல்லாம் இருந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தானே எங்ககிட்ட வராங்க, அவங்களா தானே வராங்க. சரிங்களா? நீங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ இருக்குது, கோயில் இருக்குது, நீங்கள் ஏன் என்கிட்ட வரீங்கன்னா நாங்கள் கேட்கலையே. நாங்கள் வாங்கன்னு கூப்பிடவும் இல்லை, அவங்களா தானே வராங்க. அதை காப்பாற்றிக்க முடியலன்ட்டு தானே எங்ககிட்ட வராங்க. ஏன்னா கடவுளை வழிபடுறவங்க தானே எங்ககிட்ட வர்றது. நாங்கள் போய் கடவுளை வழிபடுறவங்கள நிறுத்திட்டு எங்ககிட்ட ஜின்னுக்கிட்ட வாங்கன்னா அவங்க சும்மா இருப்பவங்களா? நீங்கள் ஏன் எங்களை கூப்பிட்றீங்கன்னா அதுவே ஒரு இது இல்லையா?
நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களா தானே விருப்பப்பட்டு நம்ம கிட்ட வராங்க, எங்கே போய் சரியாகலைன்னுட்டு. அப்போ கடவுள் என்ன பண்ணுது நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக கேட்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கடவுளை மீறியும் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ மக்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிய வைக்கணும். ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜின்னால் பாதிக்கப்பட்டவர் இவர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு, இவருக்கு எந்த இதுலையுமே சரியாகலை அப்படின்னா இவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டவர் தானா? ஜின்னால் மட்டும் இல்லைம்மா, வேறு எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஜின்னால் குணப்படுத்த முடியும். ஜின்னால் பாதிக்கப்பட்டதுன்னு கிடையாது. ஜின்னு கிடையாது. அது வேறு ஏதாவது செய்வினில் வேறு எந்த மூலியமோ அந்த வேறு இதில் செய்திருந்தால் கூட சரி, அவங்க நம்ம ஜின்னால் அதை ஈஸியாக எளிதாக குணப்படுத்திடலாம். சரிங்களா? ஜின்னை வச்சு நம்ம யாரையுமே எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நாளைக்கு இறக்குற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து நம்ம காப்பாற்றி தரலாம். கண்டிப்பாக. ஸோ நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். தீமைன்றது என்ன? வஞ்சகம், இவனை கொல்லணும்னு முடிவில் அதே எண்ணத்தோடு உள்ள ஒரு மனசோடு இருந்து சுற்றுறாங்க பார்த்தீங்களா எதிரிங்க, அவங்களால உருவாக்கப்படுறது தான் ஜின்னு, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே. அது தாக்கும் போது காப்பாற்றுறது தான் ஜின்னோட வேலை. கண்டிப்பாக. ஜின்னோட உருவம் எப்படி சார் இருக்கும்? அம்மா, இப்போ நீங்கள் கடவுளை கும்பிடுவீங்க, கடவுளோட உருவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் காட்டுவீங்களா? இல்லை. கண்டிப்பாக என் இடத்துல வந்தால் நான் காட்டுவேன். சரிங்களா? என் இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக, ஏன் ஒரு மீடியாவில் காட்டியே இருக்கிறேன். சரிங்களா? ஒரு மீடியாவில் ஜின்னை நான் இது காட்டியிருக்கிறேன் நான். ஓகே. ஏன்னா எல்லாருமே ஜின்னு அப்படின்னு சொன்னாலே ஒரு தீப்பொறி, தூரமாக தீப்பொறி மாதிரி தெரியும், தீ தான், நெருப்பு தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஜின்னு வந்து நெருப்பு தான் அதுதான்ன்றது கிடையாது. பாம்பு வடிவில் வரும், நெருப்பு வடிவில் வரும், மனிதர் ரூபத்தில் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஜின்னுன்றது வந்து தேடி போயெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு காட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை எல்லாம் கார்லேயே போவேன், ரொம்ப லாங்கெல்லாம் போகும்போது. அப்போ நம்ம ஒரு காட்டில் எங்கேயாவது ஒரு யூரின் பாஸ் பண்ணும்போது நம்ம காட்டில் எங்கே நிறுத்தினாலும் அதோட செய்கைகள் நமக்கே காட்டும். நமக்கு எனக்குன்னு இல்லை, சில லாரி ஓட்டுறவங்க, கார் லாங்கில் போகிறவங்க நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க. ஓகே. கண்டிப்பாக அவங்களுக்கு அறிகுறி அவங்க கண்ணுக்கு தெரியும். அதான் ஜின்னு. இது வந்து நம்மளாம் சொல்கிறது கிடையாது. உண்மையாலுமே லாங் ட்ராவலில் நைட் டைமில் போகிறவங்கலாம் கண்டிப்பாக நிறைய பேர் அதை உணர்ந்துருக்கிறோம், பார்த்துருப்பாங்க. ஆமாம். ஒரு கிணத்துல ஒரு பெண்கள் வந்துட்டு ஒரு சல சத்தம் வரும். அது இன்றைக்கும் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போனீங்கன்னா சலசலன்னு சத்தம் வரும். அங்கே ஜின்னு இருக்குது. சத்தம் வந்து கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கிணத்துலேருந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜின் அதிகமாக வந்து என்ன மாதிரியான இடத்துல இருப்பாங்க? எப்படி சொல்கிறதுனா, ஆள் இருக்கிற இடத்துல இருப்பாங்களா, ஆளெல்லாம் இல்லாத இடத்துல இருப்பாங்களா, இல்லை வந்து மனிதர்கள் எல்லாமே நார்மலாக நடமாடிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருப்பாங்களா? அவங்க இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. சரிங்களா? இப்போதி கட்டினதுவோ அதுக்குதுவோ புதுசோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆதி காலத்திலே இருந்து இருக்கிறது ஜின்னுக்குன்னு எப்படி கோவிலுக்குன்னு ஒரு இடம் இருக்குதோ, இந்த பாடடைஞ்ச மண்டபங்கள், இடிஞ்சு போன இடம், அந்த மாதிரி இடத்துல ஜின்கள் எங்கே இடம்னாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி. அது தேவைப்படும் போது நம்மளா கூப்பிட்றதால தான் நம்மளாம் வெளியே வர்றது. அது யாருக்காகவும் வந்து வெளியே போகிறது வர்றது இல்லை. அது இருக்கிற இடத்துல தான் மக்கள் தொகை பெருகி போய் நம்ம போகிறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? காட்டிலெல்லாம் இன்றைக்கி பங்களா ஆகுது, வீடு ஆகுது, போகுது, வருதுன்னு அது இருக்கிற இடத்துல நம்மளா போய் நம்மளா உருவாக்கிறது தான் ஜின் பிரச்சனையே. ஜின்னு எங்கேயும் யாரையும் தேடி போய் இது வரைக்கும் யார் எடுத்துருக்குது? அப்படி ஜின்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உலகம் பூரா மீடியாவில் போட்டுருவாங்களே. கண்டிப்பாக. புரியுதுங்களா? இது வரைக்கும் ஜின்னை யாரையும் கெடுத்தது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. அது இருக்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை மக்களாக நம்மளாக தான் உருவெடுத்துக்கிறது, போகிறது வருது. அதனால தான் ஜின் மாந்திரகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட எப்படி தொடர்பு கொள்கிறது? மக்களுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? மக்களுக்கு ஜின்னுக்கு தொடர்பு கிடையாதுமா. மக்களுக்கு பிரச்சனைன்னா எப்படி மருத்துவர்கிட்ட போகிறாங்க, ஒரு வக்கீல் கிட்ட போகிறாங்க, அந்த மாதிரி எங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் தான் ஜின்னுக்கிட்ட தொடர்பில் அவங்களுக்கு எந்த முறையில் சரி பண்ணணும், என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணுறது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களே தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. பாதிக்கப்பட்டவங்க, நான் சொல்கிறது பாதிக்கப்பட்டவங்க, இதுக்கு மேலே மேலவே முடியாது, இதுதான் கடைசி தருணம் என்ற நிலையில் தான் எங்கள் கிட்ட வர்றது. அப்போ நாங்கள் சரி பண்ணி விடும்போது அவங்களுக்கா தெரிஞ்சுக்குவாங்க, ஜின்னு தான் நம்மளை காப்பாற்றிச்சு, ஜின்னுக்கு நன்றி தெரிவிக்கிறது அப்படின்னுட்டு. என்ன சொல்கிறதுன்னா, இப்போ பல பேர் ஜின்னு என்னால் ஒரு சிலர் நிறைய பேர் கொஞ்சம் ஜின்னை வழிபடுற அளவுக்கு வந்துட்டாங்க. வழிபடுற அளவுக்கு கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு, ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஜின்னை தேடி போகிறோம், அவங்க நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ஜின் மாந்திரிகம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா? இப்போது நான் உங்களை நல்லபடியாக பேசினா நீங்கள் எப்படி பேசுவீங்க? நல்ல முறையாக பேசுவேன். நான் உங்ககிட்ட தவறாக பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி பதில்? அப்போ நான் எப்படி நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்றது எல்லாமே அதே தான், மனிதர்கள் போல தான். நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டால் அது நல்லது தான் நடக்கும். நம்ம அதை தவறாக பண்ணோம்னா அது ஜின்னு அப்படின்ட்டு கேவலமாக ஒரு சிலர் பேசுகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பாதிப்பு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் என்ன, இப்போ ஒரு ஆடு மாடு கூட சும்மா நீ எடுத்துட்டு அதை குச்சி எடுத்து கொத்தனாக்கா என்ன பண்ணுது?
கண்டிப்பா சார், திருப்பி முட்டை தான் வரும். அப்புறம் எப்படி ஜின்னு நல்லதா கெட்டதா? அது நல்லது தான்மா. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எதுவுமே தீங்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஜின் மாந்திரிகத்தை பொறுத்தவரை என்னென்ன சக்திகளுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது? எந்தெந்த சக்திகள் அதுன்றதை விட அதனால் முடியாது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கடவுளே கட்டு போடுதுன்னா அப்புறம் என்ன அதில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு நான் ஒன்று செய்கிறேன், உங்கள் குலதெய்வத்தை கட்டு போட்டுட்டோ இல்லை நீங்கள் வேண்டாங்கிற தெய்வத்தை கட்டு போட்டுட்டோ தான் உங்களுக்கு வழக்கமாக எந்த முறையில் வச்சாலும் அப்படி தான் செய்வாங்க. இப்போ உங்களுக்குன்னு யாரை காப்பாற்றுறாங்களோ அவங்கள கட்டி போட்டுட்டு தான் உங்களை அழிக்க முடியும். அப்படி அழிக்கும் போது அப்போ அது கட்டு போடுதுன்னா அப்போ இது பெருசா அது பெருசா நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்போ கடவுளை கட்டு போடுதுன்னா எது பெருசு? சரிங்களா? இதை நான் பெருசாக கொண்டுட்டு போக விரும்பலை, புரியுறதுன்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ கடவுளை நாங்கள் ஒரு யாரை அழிக்கணும்னாலும் சரி, யாரை இது பண்ணணும்னாலும் சரி, அப்போ அவங்க தெய்வத்தை கட்டு போட்டுட்டு தான் நாங்கள் செய்ய முடியும், போக முடியும். அப்போ அதை சாதாரணமாக நாங்கள் கட்டு போட்டுட்டு சாதாரணமாக செய்கிறோம், இல்லை எதை வச்சு செய்கிறோம்? ஸோ அவ்வளோ சக்தி இருக்குது. ஆமாம், கடவுளே கட்டுற அளவுக்கு கட்டினா தான் அந்தாண்ட ஒருத்தவங்களை அழிக்கிறதோ போகிறத செய்ய முடியும். நான் இல்லை, எல்லாருமே அதை அப்படி தான் செய்வாங்க. முறை அதுதான். ஜின் மாந்திரிகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுற மந்திரம் வழிபாட்டு முறைகள் என்ன? ஜின் மாந்திரிகத்தில் பயன்படுத்தப்படுறதுன்னு மாந்திரிகத்தில் அது இதே இந்தியா கிளிக்ஸில் இந்த சேனல்லே நான் பல மந்திரங்களை சொல்லியிருக்கிறேன். சரி, அதுக்கு ஒரு சிறப்பு மந்திரங்கள் உண்டு. சரிங்களா? இதுதான் அதுதான்ன்றது கிடையாது. இப்போ இப்படி ஒரு எதிரிகிட்டேருந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆண் பெண்ணை சேர்க்குற வசியம் பண்ணுறதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது. ஒரு வீட்டு பிரச்சனைக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு நோய் வந்தால் அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி பல விதங்களுடைய எதிரிகளிலிருந்து விலகிறதுக்கு, வீடு இடம் விற்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு மந்திரங்கள். இதுதான்றது கிடையாதுமா, நிறைய உண்டு. அதில் படிக்க என்ன சொல்கிறதுனா கடல் மாதிரி ஏகப்பட்டது உண்டு. சரி, இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆண் பெண் வசியம் பண்ணி வைக்கிறது, ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி மந்திரங்கள். அதிகமாக உங்ககிட்ட எதுக்கு வருவாங்க? இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க, குழந்தைய வந்துட்டு சின்ன வயசு இல்லாமல் பெரிய வயசு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனால கொண்டுட்டு வந்திருக்காங்க, என்னன்னே தெரியலைன்னு. இந்த மாதிரியான விஷயங்களை எந்த விஷயத்துக்கு அதிகமாக உங்ககிட்ட வருவாங்க? இந்த காலத்தில் இந்த விஷயம் அந்த விஷயம்ன்றது கிடையாது. எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட பேஷண்ட்டுகள் போகிறாங்களோ எல்லாத்துக்குமே போகிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனைக்கும் தான். சொத்து பிரச்சனையிலேருந்து, குடும்ப பிரச்சனையிலேருந்து, காதல் கணவன் மனைவி பிரச்சனை தொடர்புலேருந்து எல்லாத்துக்குமே தான் வந்துட்டு இருப்பாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு இண்டியே கிடையாது. ஏன்னா இது பிரச்சனைகளுக்கு பார்க்க தான் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா புதுசாக பிரச்சனைகள் வருமா தவிர இதுதான் அதுதான்னு கிடையாது. நம்ம எது நினச்சி பார்க்க மாட்டோமோ அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜின்னு நன்மை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி, காப்பாற்றுறதுக்கு தான் ஜின்னுக்கிட்ட வருவாங்க. ஜின்னால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா? பல பேருமா ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கு தான் நம்மக்கிட்ட வர்றது. ஜின்னா ஒருத்தவங்க ஏவி விட்டுருப்பாங்க. இது ஆம்பூரில் ஒரு குடும்பமே வியாபாரம் சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாங்க. இது ஆம்பூரில் தான். எல்லாமே நெளிவடைஞ்சு போய் ஒன்றுமே இல்லை. அதை வச்சுட்டு அவங்க உறவுக்காரங்க தான், அவங்க ஒரு முஸ்லீம் சார்ந்தவங்க தான். இதை வந்தாங்க, இப்போ நான் சரி பண்ணி விட்டேன், அந்த குடும்பம் இன்றைக்கி நல்லபடியாக தொழில் நடக்குது, ஃபேமிலி நல்லா இருக்குது. சரிங்களா? ஏன் ஜின்னை அதிகமாக இஸ்லாமியர்கள் ஜின்னோட விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, அவங்களோட வழிமுறைகளை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க, என்ன காரணம்? ஏன் ஜின்னுன்னு அவங்க யாருமே வழிபடுறது கிடையாது. முஸ்லீம் இஸ்லாத்துன்னு அவங்க யாரும் அதை ஜின்னுன்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? இப்படி எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்க தான் ஜின்னை பயன்படுத்துவோம், செய்வோம். இஸ்லாத்துன்றதில்ல, கிறிஸ்டின்ன்றதில்லை, ஹிந்துன்றதில்லை, ஜின்னு எல்லாருக்குமே பொதுவு தான். புரியுதுங்களா? பூதம் இன்னுவாங்க இந்துக்கள்ல. ஆமாம். கிறிஸ்டின்ல ஜீனின்னுவாங்க. ஜின்னு எல்லாருக்குமே பொதுவு தான். இது நீ உங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்ன்றது இல்லை. எப்படி சொல்கிறதுன்னா இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வெளியே மக்கள் எப்படி கொண்டுட்டு வராங்க, ஜின்னுனாலே இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயம், இஸ்லாமியர்கள்னால தான் ஜின்னவே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே வெளியே மக்கள் மனதில் நார்மலாக இருக்கிறது, அந்த மாதிரி தானே. இஸ்லாமியர்கள் தான் கட்டுப்படுத்தணும்னா ஜின்னு அப்போ தமிழ் மக்களுக்கு வேற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒன்று பண்ணுதுன்னு அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அவங்கள மாதிரி ஆளை காப்பாற்ற தான் நாங்கள். புரியுதுங்களா? இவங்க தான் செய்யணும், இதுதான் செய்யணும்னு இல்லை. நோய் வந்தால் டாக்டர் என்ன இந்த மதம்னா பார்க்குறாங்க. ஒரு மருத்துவர் ஒரு பிரச்சனை வந்தால் வக்கீல்கிட்ட போய் இந்த மதம்னு பார்த்தா போகிறாங்க. இவர் வக்கீல் நம்மளை காப்பாற்றுவாரா, மருத்துவர் நம்மளை காப்பாற்றுவாரா? அந்த மாதிரி தான் நமக்கு தேவை என்ன, அவங்களுக்கு தேவை ட்ரீட்மெண்ட்டு. கண்டிப்பாக. புரியுதுங்களா? நாங்கள் அந்த மந்திரங்கள் படிச்சிருக்கவோ தான் நாங்கள் அதை செய்ய முடியும். சரிங்களா? இது நீங்கன்னு இல்லை, நாங்கன்னு இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். ஏன் இந்துக்கள் நிறைய பேர் முஸ்லீமாக மதம் மாறலையா, கிறிஸ்டினா மாறலையா, மாறி இருக்காங்க, ஆளுங்க எதுவும் மாறலையா, எதுவும் செய்யலையா? புரியுதுங்களா? எல்லா மதத்துலேயும் எல்லாருமே இருக்கிறாங்க.
எதுவுமே வந்து உங்களுது எழுதுன்றலாம் கிடையாதும்மா. நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம செய்கிறது தான். அந்த மாதிரி நான் ஒரு முஸ்லீம் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். அது ஏற்கனவே எல்லா மீடியாவிலும் சொல்லியிருப்பேன். பிளாக் மேஜிக்குக்கும் ஜின் மாந்திரிகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமாம், அவங்க வந்து ஒரு 40 நாள் 21 நாள் 40 நாள் டைம் கொடுப்பாங்க. நம்மளது வந்து 2 நாளில் முடிச்சுட்டு போயிடலாம். ஓ, அதுக்கு நிறைய நாள் எடுத்துக்கிறோமா? அது தெரியல, அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்னுவாங்க. நம்மளது எல்லாமே ஜின் மாந்திரிகத்தில் வந்து ஜின் மாந்திரிகத்தில் நான் செய்யறதுல வந்து உடனடி தான். உடனடி. ஸோ உடனடியே தீர்வு கிடைச்சிரும். கண்டிப்பாக என் வீட்டில் வந்து தான் செய்கிறாங்க, என் வீட்டில் தான் தங்குறாங்க, நைட்டு பகல கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஒன்று சொல்லிட்டு நான் அங்கே ஒன்று செய்தேன்னா என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இங்கே பேசுறது என்னமோ அதை பார்த்துட்டு தான் அங்கே வருது ஜனங்க. விளம்பரத்தில் ஒன்று கொடுத்துட்டு வேலையை ஒன்று செய்து கொடுக்குது. ஜின்னை பற்றின நிறையா விஷயங்கள், தெரியாத நிறையா விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.